எல்லோரும் இங்கே வந்து சேர்ந்துட்டாங்க. ஜம்முன்னு 3 போண்டா கோழி, சேவல், படை இங்கே தான் இருக்கும் போல். தங்கச்சி வீட்டில் இது வந்து ரொம்ப பெட்டாக வச்சுருந்தாங்க. அவங்க கோழியெல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னதுனாட்டி நான் வந்து ஒரு 4 கோழி பிடிச்சிட்டு வந்த மாதிரி தோணுது. 4ஆ 3ஆன்னு தெரியல. ஃபஸ்ட்டு 3 இப்போ 4. ஆமாம், 4 கோழி. இதுதான் வந்து தாய் கோழிங்களாமா. இது அவங்களுக்கு கொடுக்குறக்கு மனசே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, யாருக்கும் மனசே இல்லை அப்படின்னு வச்சுருந்தாங்க. நான் பிடிச்சிட்டு வந்துட்டேன். அது வர்றக்கு எவ்வளோ தயங்குது பாருங்கள். கையிலேயே கொடுத்து அவங்க வீட்டிலலாம் சாப்பிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ வரக்கு அவ்வளோ பயப்படுது. எவ்வளோ தயக்கம். வாங்கல். முட்டை விட்டுருச்சுங்க. அது என்ன சொல்கிறது, மழையில் மண்ணெல்லாம் நனைஞ்சு போச்சு. அடை வைக்கிறதுக்காகுது வெயிட்டிங்கு. அடை படுத்துட்ருக்குது இப்போதைக்கு. நான் எடுத்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு போஸ்ட் பண்ணுறக்கு. இப்போ அது அடை உளுந்துருச்சு. மண்ணெல்லாம் நனைஞ்சு போச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கிறேன். வக்கிப்பிலும் ஒன்றும் சரியில்லை. எல்லாம் நனைஞ்சு போனால் வக்கிப்பில் இந்த தடவை வாங்கினது எல்லாமே வேஸ்ட்டு. நான் அது வீடியோ போடலைங்க. மறுபடியும் ஒரு 5 கத்தை வாங்கினேன். அதில் 4 கத்தை வீணாக போச்சு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில, பார்ப்போம். மழை இன்னும் விட்டப்பாடு இல்லைங்க. வக்கிப்பில் இருந்ததுன்னா வக்கிப்பில் ரவுண்டு அந்த கூடையாட்டு செஞ்சு அதுலேயே வைக்கலான்னு பார்த்தேன். வக்கிப்பிலும் வைக்க முடியாது. மண்ணும் நனைஞ்சு கிடக்குது. நீ எப்போ என்ன பண்ண போகிறேன்னு தெரில. ஆள் அக்கட்டால் எழுந்திரிச்சு போனோன்னே எப்படி வந்து சாப்பிடுதுன்னு பாருங்கள். நாட்டு மாட்டு கண்ணுக்குட்டிக்கு மஞ்சள் போட்டு சரியாயிடுச்சு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக, சரி இதுக்கு ரொம்ப நாளாக இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மஞ்சள் கொஞ்சம் போட்டு விட்டேங்க. போட்டப்போ கொஞ்சம் பரவாயில்லையாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் சரியாயிடுச்சு. இது எறும்பு கடிச்சிக்கு இது இப்படி பொண்ணு வந்திருக்குமா என்னன்னு தெரில. எனக்கே சும்மா பார்த்துட்டு இருக்கும்போது தான் தெரிஞ்சு அவ்வளோ எறும்பு எத்தனை இருந்துச்சு. இந்தளவு கடிக்குன்னு தெரியவே இல்லை. அது எப்படி மாட்டுக்கு இப்படி கடிக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஏங்க நம்ம காட்டுக்குள்ளே மான் இருக்காமா? மாமனார் பார்த்தேங்கிறாரு. நான் சாணி உழைச்சிட்டு இருந்தேன். எனக்கு கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. மான் பார்க்க போகிறோமான்னு சோளக்காட்டுக்குள்ளே இருக்குதுங்கிறாங்க. தேடி போகலாமான்னு பார்க்குற கொஞ்சம் பயமாக இருக்குது. மான் கண்டுபிடிச்சிருமா? கம்பி வேலி போட்டிருக்குது. அதனால நீ அது எங்கே போய் பதுங்கும் என்ன ஏதுன்னு தெரில. மயிலெல்லாம் பறந்து வந்துருச்சு. ஜங்கனை கூத்துச்சுது. ஆனால் நம்ம போய் பார்க்கலாம் மெதுவாக. எனக்கு குறுக்குன்னு இருக்குது. நான் என்ன பண்ணலான்னா அந்த சாணி வலித்து பக்கெட்டில் போட்டு என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா, கரைச்சி அந்த குண்டால் ஊற்றி மண்புழு வஞ்சர் பிடிச்சி விடலாம். சும்மா போட்டால் இதில் வரவே மாட்டேங்குதுன்னு அந்த சாணி கொஞ்சோண்டு தான் கோமையம் பிடிச்சேன். அந்த கோமயத்தை கூட பார்த்து இது பண்ணலான்ட்டு வந்தேன். அப்புறம் அங்கே கரைக்கிறதுக்கு சாணி வலிச்சிட்டு இருந்தேன். பார்ப்போமா நிற்கிதான்னு. அட ஆமாம், இந்த ஓடுது. நான் பார்த்துட்டேன், மானை பார்த்துட்டேன். ஆமாங்க. எங்கேருந்து வந்தது? குட்டியாக இருக்குதே. குட்டியாக இருக்குதே. அந்த ரொம்ப குட்டி இல்லை, ஓரளவுக்கு. காலத்துடும்
எங்கே போச்சுன்னு தெரில. நான் பார்த்தேங்க. வடக்கோடல. ஆஹா. ஐயோ ஓடிச்சு. எனக்கு போயிடுச்சா? எங்க காட்டுக்குள்ளையா? எங்க போச்சு? எங்க காட்டினேரா? அங்கே போய் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா? நல்லா இருந்துச்சா? சரி கிறக நான் அப்படி போயிட்டேன். இதில் ஓடிடுச்சு சொன்னோம். அண்ணா அது போயிடுச்சு. சும்மா ஆட்டு பிடிச்சி ஓட்டு தான். அதான் அந்த வாழை மரத்துலேருந்து குதிச்சு இப்படி வந்துருச்சாமா. 2 வந்ததுங்கிறாங்க. 2 வந்துதா? இதுக்குள்ளே போயிடுதா? நம்ம காட்டுக்குள்ளே இருக்குதா? என்ன எதுன்னு தெரில. மயில் பார்த்தா அதுகளெல்லாம் பார்த்து கடன்னு பறந்து போயிடுது. காலையில் வேலை செய்யாமல் மானு காடாக தொலைவிட்டு இருந்தா. ஐயோ அப்பா ஆமாம், நீ இந்த காட்டுக்குள்ளே எங்கே போய் தொலைவுன்னு தெரியலையே. குதிச்சு நல்லா ஓடுது. நான் இன்னும் கொஞ்சம் வெளியே நின்றுருக்கலாம். துரத்துறேன்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ளே போய் அது எனக்கு பயந்துட்டு நான் இப்படி போனேன். அது இப்படி போய் இப்படி ஓடியாந்து நம்ம காட்டு வழியாக தான் போயிருக்குது. நானும் பேக்கப்பா இல்லை. இங்கே வாருங்க, இது எங்கே போய் குட்டியாக இருக்குது. அழுக்குட்டியாட்டா இங்கே சாமி கட்டிகிட்டு இருக்கிறாங்க இருக்குது. ஆமாங்க, போகக்கூடாது. உனி அனைவரும் இதுக்குள்ளேயே இருந்துக்குமுங்கோ. வேலை முடிஞ்சது, சோழி சுத்தம். நான் சும்மா செய்கிற எல்லாமே விளங்கிடு. மான் வந்து சாப்பிட்டுச்சுன்னா எப்படி இருக்கு? கிளம்பலாம் கஸ் தான். இதுக்குள்ளே இருக்கலாம். அப்படி இல்லை என்றால் இங்கே வந்து அதுக்குள்ளே தங்கிக்கலாம். இங்கே ஆள் நடமாட்டம்ங்கிறது அவ்வளோ கம்மியாக தான் இருக்குது. ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால் பச்சையும் இருக்குது. நாம் என்றைக்காவது பார்ப்போமா அப்படின்னு கேட்டால் பார்ப்போம். நிஜமாலுமே சொல்லியிருக்கிறாங்க மான் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் நான் வந்து அதை நான் நம்பலை. இங்கே எங்கடா போய் மான் இருக்கும், ஃபாரஸ்ட்டுக்கு பக்கத்தில் இருந்தாலும் பரவாயில்ல இருக்குன்னு சொல்லலாம் அப்படின்னு. நான் அது எப்படி போவேன்னு தெரியலையே. எல்லாம் அடைச்சி வச்சுருக்குது. மானை பார்த்து அப்படியே வந்தாச்சு. இந்த வேலிக்குள்ளே எப்படி போவேன் அப்படின்னு தெரியல. கம்மன் வந்த வழியே போயிடலாமா? கிணறு ஒன்று இருக்குதுங்க, பாலுங்கிணறுன்னு நினைக்கிறது. இந்த இடத்துல போக முடியல, கண்டதும் கிடக்குது. நான் இந்த வழியாக போக வேண்டும். எந்த வழியில் முட்டி போவதென்று தெரியாமல் முழித்து கொண்டிருக்கிறேன் இந்த மானை பார்த்து. சீதை சீதை மான் கேட்ட பாவத்திற்காக ராமர் போன கதையாக மாமனார் சொன்ன ஒரே காரணத்துக்காக வேலை அனைத்தையும் விட்டு மானை பார்க்க ஓடி வந்து சரஸ்வதி. சாமி, அங்கே குளம் ஒன்று இருக்குது. ஆமாங்க, அந்த குளத்துல இருந்து சொல்லிட்டு இருந்தாங்களாம்மா. 2 வந்ததுங்கிறாங்க. நீ 2 ஒன்று சேர்ந்துருமா இல்லை 2 ஒன்று தானா என்னன்னு தெரில. குட்டி வழி ஒன்று இருக்குது, நாய் போகிற வழி. அந்த நாய் போகிற வழியிலேயே நாமளும் போயிடலாம். காலையில் இது ஒரு ஜம்முன்னு செம
என்ன சொல்கிறது, பார்க்காத பார்த்த மாதிரி ஒரு ஃபீலு. நல்லா தான் இருக்குது. இந்த காட்டுக்குள்ளே மான் இருக்குது. ஃபாரஸ்ட்டு இங்கே இல்லைங்க, சத்தியமங்கலத்தை தவிர. எப்படி இங்கே வருதுன்னு தெரில. சரி பார்ப்போம். இந்த வழியில் முட்டிட்டு நம்ம போகணும் அந்த சைடு. அப்பா போயிட்டோம். வந்துட்டேன் ஈஸியாக வந்துட்டேன். எடுத்துட்டியா? 2 எடுத்துட்டியா? 1 மட்டும்தான். ஒன்று கண்ணுன்னு உள்ளே இருக்கு. தெரியுதா உங்களுக்கு? அதுதான் மண்புழுவே. அடி கழுத. இது ஒரு மண்புழு. போடு. நீ போயிட்டு அங்கே இருக்கிற இடத்துல பிடிக்க போகிறோம். எங்கினா பாருங்க, இதுதான் மண்புழுவே. இதை வச்சு தான் நீ பெருசே பண்ணணும். பாப்பா கம்முன்னு இரு சாமி, உனக்கு அது விளையாட்ட போச்சு சாமி. இங்கே தான் இருக்கு. 2மே வா. 1. அதுக்கு தான் மண் போடாது பாப்பின்னு. அப்பா ஏன் பாப்பா? நீங்கள் கம்மன் இருக்கீங்கம்மா. நீங்கள் கை காமிங்க. விழுந்துடுச்சு. எப்படி பெருசாகுதுன்னு பார்ப்போம். இங்கே இருக்குது, வர மாட்டேங்குது. தண்ணி பிடிச்சிட்டு வா. செத்து போச்சா? செத்தெல்லாம் போகல. இதுக்குள்ள கொண்டு வந்து விடு. இவங்க 2 பேர். நல்லா அது மேலே கை வைக்கிறேன். இரு எங்கேயாவது விட்டு வந்துருச்சு. இவங்க 2 பேரும் எப்படி பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இப்போல்லாம் மழை வேண்டாங்க பெய்யுதுங்க. இந்த வாய் என்ன தான் பண்ணுறது தெரியல. இத்தனை நாள் மழை இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ 4 நாள் நோம்பி போச்சு, 3 நாள் விசேஷம் வீணாக போச்சு. எல்லாம் மழை வந்து சாயங்காலமான மழை வந்துடுதுங்க. எப்போ நோம்பி, அதாவது எத்தனை மணிலேருந்துன்னா ஒரு 5 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் இருக்கும். அது எல்லாமே கெட்டு போச்சு. அப்போ மட்டும்தான் மழையே வருது. டெய்லியும் வெய்ய காலத்துலேயும் இந்தளவுக்கு முட்டை கிடைக்குது. வெயில் அப்படிங்கிறதுனால நாங்கள் வறுத்து சாப்பிட்டு மனசார வாழ்த்திட்டு இருக்கிற கோழிங்களை. மேடம் வந்து சமையல் ரூமில் படுத்துருக்காங்க, அடை வைக்கிறதாம்மா. ஏன் இப்படி தர்ணா பண்ணுறீங்க? வெயிலில் அடை வச்சா நீங்கள் வந்து தாங்குவீங்களா? உட்காந்துருக்க முடியுமா? கேட்குறேன் நான். ஏடி